ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது நல்லா ஃப்ளஷியான ஃபிஷ் எடுத்துக்கோங்க. முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா புடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் மசாலா, அது கூடவே கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்ச மீனை இப்படி பொடிசாக ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மீனை அது கூட சேர்த்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்படி குட்டி குட்டியாக தட்டி வச்சுக்கோங்க. இதை முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பர் டேஸ்டியான ஃபிஷ் கட்லெட் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.